ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்ன விதமான மோல்டிங் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எந்தெந்த மோல்டிங் ப்ராசஸ் எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீடியோ உள்ளே போவோம். டைப்ஸ் ஆஃப் மோல்டிங் இன் மேனுஃபேக்சரிங். ஃபஸ்ட்டு மோல்டிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு டையில் மெட்டீரியல் மெல்ட் பண்ணி ஊற்றி தேவைப்படுற மாதிரி பொருளை செய்கிற மெத்தட் மோல்டிங் சொல்லுவாங்க. டைனா ஒன்றும் இல்லை, ஒரு விதமான அச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சின்ன சதுர பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஈரமான மண்ணை அதில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி தரையில் பொறுமையாக அழுத்தி எடுத்தால் அந்த பாக்ஸ் மாதிரியே ஒரு அவுட்புட் கிடைக்கும் தானே. இப்போ இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுற சதுர பாக்ஸு அந்த டை, அதாவது அந்த பாக்ஸ் உள்ள போட்ட மண்ணிலேருந்து ஒரு மெட்டீரியல் கிடைக்கும்ல, அந்த அவுட்புட்டு தான் அந்த ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதில் போட்ட அந்த மண் தான் மெட்டீரியல். இப்போ இந்த மொத்த ப்ராசஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸோட பேர் தான் மோல்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மோல்டிங் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ எந்தெந்த மாதிரியான மோல்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெகுலர் லைஃப்பில் பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் இன்ஜெக்ஷன் மோல்டிங். இன்ஜெக்ஷன் மோல்டிங் வந்து மேஜராக யூஸ் பண்ணுற மோல்டிங் கூட சொல்லலாம். பிகாஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் பொருள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் மெட்டீரியல் அப்படியே மெல்ட் பண்ணி நாசில் யூஸ் படுத்தி மோல்டு உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் ஆன மெட்டீரியல் அந்த அச்சு மாதிரி பொருளாக கிடைக்கும். இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மோல்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த மாதிரியான பொருட்கள் தயாரிப்பாங்கன்னா, ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பார்ட்ஸு, மோஸ்ட்டாக நீங்கள் காரில் யூஸ் பண்ணுற பார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் தான் மோஸ்ட்லி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் பார்ட்ஸு லைக் ஸ்விட்ச் பேனலு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்ஜெக்ஷன் மோல்டிங் யூஸ் பண்ண தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அப்புறம் மெடிக்கல் காம்பனன்ட்ஸ், ஊசி, சிரிஞ்சு அதெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதெல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதுமாதிரி வாட்டர் பாட்டில், கண்டெய்னர் மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம், மோஸ்ட்டாக பிளாஸ்டிக் டாய்ஸு, அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தட் வந்து ப்ளோ மோல்டிங். இந்த முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டீரியல் டைவில் அனுப்பி ஒரு பைப் மாதிரி யூஸ் பண்ணி ஏரை ப்ளோ பண்ணி அச்சுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வர வைப்பாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன தயாரிப்பாங்கன்னா, பெரிய பெரிய கண்டெய்னர், வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி பாட்டில், ஆட்டோமேட்டிக் பிளாஸ்டிக் பார்ட்ஸு, அப்புறம் டாய்ஸு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலு அதெல்லாம் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப் வந்து வேக்கம் மோல்டிங். இந்த மெத்தட் எப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் சீட்டை நல்லா ஹீட் பண்ணி மோல்டு, அதாவது அச்சு மேலே வந்து செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஹை ப்ரெஷரில் செட் பண்ணி அதுக்கு அந்த மோல்டு, அந்த ஹீட் பண்ண சீட்டுக்கு அந்த அச்சுக்கு இடையில உள்ள அந்த கேப்பில் உள்ள வந்து வேக்கம் கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து கூல் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து அதோட அவுட்புட் கிடச்சிரும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வீட்டில் யூஸ் பண்ணுற டாய்ஸு, மெடிக்கல் டிவைஸு, பேக்கேஜிங் யூஸ் பண்ணுற பொருள்கள் அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, அப்புறம் ப்ரோட்டோடைப் மாடல்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தட் ப்ரெஷர் மோல்டிங். இந்த மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மோல்டு சீட் யூஸ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி எல்லா கார்னர்லையும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அவுட்புட் எடுப்பாங்க. இந்த மெட்டீரியலை ஹை ப்ரெஷரில் யூஸ் பண்ணி மெட்டீரியல் அவுட்புட் எடுப்பாங்க. இந்த ஹை ப்ரெஷரில் மெட்டீரியல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா காம்பேக்டாக கிடைக்கும். அதனால் அவுட்புட்டும் நல்லா தரமாக கிடைக்கும். அப்ளிகேஷன் ப்ராடக்ட்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக் பார்ட்ஸு, வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் பொருள்ஸு, மெடிக்கலில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு, ஏரோஸ்பேஸில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரென்த்தான பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் அதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் இன்ஜெக்ஷன் மோல்டிங். இந்த மெத்தட்ஸில் 2 or more மெட்டீரியல் ஹை ப்ரெஷரில் மெல்ட் பண்ணி ரியாக்ஷன் ப்ராசஸ்க்கு நல்ல மெட்டீரியலை கலந்த அப்புறம் மோல்டை யூஸ் பண்ணி அவுட்புட் எடுப்பாங்க. இந்த நேம் வச்சே தெரியும், 2 or மெட்டீரியல் வந்து ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால, ரியாக்ஷன் படுத்துறதுனால தான் இந்த மெத்தடுக்கே ரியாக்ஷன் இன்ஜெக்ஷன் மோல்டிங்னு சொல்லுவாங்க. இதோட அப்ளிகேஷன் பார்த்தா ஸ்டோரேஜ் டேங்க்ஸு, ஆட்டோமேட்டிக் பார்ட்ஸு, ப்ளே கிரவுண்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருள்ஸு, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸு, வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப்பு ட்ரான்ஸ்ஃபர் மோல்டிங். இந்த மெட்டீரியலை
இந்த மெத்தடில் வந்து மெட்டீரியலை வந்து மோல்டு நல்லா ஹீட் பண்ணி பிளஞ்சர் யூஸ் பண்ணி வெயிட் அப்ளை பண்ணுவாங்க பிளஞ்சர் மேலே. அப்படி பண்ணி அவுட்புட் எடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இதோட அப்ளிகேஷன் பார்த்தா ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, எலக்ட்ரானிக் பார்ட்ஸு, ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸு, மெடிக்கலில் யூஸ் பண்ணுற டிவைசஸ்ஸு, அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்புக்கு வந்து கம்ப்ரஷன் மோல்டிங் சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் மெட்டீரியலை நல்லா ஹீட் பண்ணுவாங்க. மோல்டில் வச்சு அதிகமான ப்ரெஷர் கொடுத்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி அச்சில் மாதிரி இருக்கே அவுட்புட் எடுப்பாங்க. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, எலக்ட்ரானிக் பார்ட்ஸு, மெடிக்கல் பார்ட்ஸு, ஏரோஸ்பேஸ் எக்யூப்மெண்ட்டு அண்ட் வீட்டில் யூஸ் பண்ணுற கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் வந்து ரொட்டேஷனல் மோல்டிங். இதுக்கு முன்னாடி பார்த்த டைப்ஸில் மோல்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. பட் இந்த டைப் ஆஃப் மோல்டு வந்து 2 ஆக்சிஸில் மூவ் பண்ணக்கூடியது, நல்லா ரொட்டேட் ஆகக்கூடியது 2 ஆக்சிஸில். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணு மோல்டு. செகண்டாக என்ன பண்ணும்னா அந்த மெட்டீரியல் வந்து ஹீட் ஜோனுக்கு போய் நல்லா ஹீட் பண்ணு. தேர்டு அந்த நல்லா ஹீட் ஆகி மோல்டுக்கு ஏற்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் அது வந்து கூல் ஆகும். அடுத்து ரொட்டேட் ஆகி அவுட்புட் சைடு ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவுட்புட் ஆயிடும். அது மோல்டை பிரித்து எடுப்பாங்க, அதுலேருந்து நமக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து அவுட்புட் கிடச்சிடும். இதோட மேஜர் அப்ளிகேஷன் வந்து டாய்ஸு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டு, பிளாஸ்டிக் டேங்க்ஸு, அவுட்டோரில் யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சர்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப் வந்து தெர்மோஃபார்மிங். இந்த மெத்தடில் பிளாஸ்டிக் சீட்டை ப்ரீஹீட் பண்ணுவாங்க. ப்ரீஹீட் பண்ணி மோல்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. தென் ப்ளக் அல்லது பிளஞ்சர் யூஸ் பண்ணி மேலே ஃபோர்ஸ் அப்ளை கொடுத்து ப்ரெஸ் பண்ணி அவுட்புட் எடுப்பாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பேக்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள், ஆட்டோமேட்டிக் பார்ட்ஸு, மெடிக்கல் டிவைசஸ்லாம் தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப்பு கேஸ்டிங். இந்த கேஸ்டிங் பல டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸாக பார்க்கலாம். என்னென்ன கேஸ்டிங் இருக்குது, எதுக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ண யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த மெத்தடில் ப்ரீவியஸ் டைப் மாதிரி இல்லை. ப்ரீவியஸ் டைப் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. மோல்டிங் ப்ராசஸ்லாம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைப்பில் கேஸ்டிங் மெட்டல்ஸு, அலுமினியமு, அயனு அதெல்லாம் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு மெத்தட் இது. இதுலேயே ரொம்ப டைப் இருக்குது. சாண்ட் கேஸ்டிங் இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப டைப் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற மெஷின் பார்ட்ஸு, அப்புறம் கலைப்பொருள், அதாவது பெரிய பெரிய சிலையெல்லாம் செய்கிறாங்க. சின்ன சின்ன சிலை இந்த மெட்டல்லாம் செய்கிறாங்கல்ல, ஒரே மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நமக்கு கையிலேயே பண்ணிட முடியாதுல்ல. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மோல்டு வச்சு மெட்டீரியலை மெல்ட் பண்ணி மோல்டன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஊற்றுவாங்க. ஊற்றி அதிலேருந்து அவுட்புட் எடுத்து அது ஃபினிஷிங் ப்ராசஸ்க்கு கிடச்சி நம்ம கைக்கு கிடைக்கிது. அதெல்லாம் நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங். இந்த டைப்பில் மெட்டீரியலை வந்து அதாவது மெட்டல் எடுத்துக்கலாம், அதை நல்லா ஹீட் பண்ணி ஹேமர் அதாவது வீல் யூஸ் பண்ணி அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டுவாங்க. தட்டி நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப்புக்கு அதை வந்து வடிவத்துக்கு கொண்டு வருவாங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். அதாவது ஒரு ரிங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிங்கை வந்து ஒரு ராடு மாதிரி இருக்கும். அந்த ராடை வந்து ஹீட் பண்ணி மோல்டன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நல்லா தட்டி அதாவது வீலை யூஸ் பண்ணி அதை பெண்ட் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அது வந்து இன்சைடில் யூஸ் பண்ணுற ஃபோர்ஜிங்கோட சொல்லலாம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா டைக்குள்ளே வந்து அந்த மெட்டீரியல் ஹீட் பண்ண மெட்டீரியலை வச்சுட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு மெத்தடான ஃபோர்ஜிங் தான். இதோட அப்ளிகேஷன் வந்து கியர்ஸு, ஸ்ப்ராக்கெட்ஸு, லிவர்ஸு, அப்புறம் ஷாஃப்ட்டு, ஸ்பிண்டில்ஸு, பால் ஜாயிண்ட்டு, வீலப்ஸு, ரோலர்ஸு, அப்புறம் பியரிங்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற டைப் வந்து செராமிக் மோல்டிங். இந்த மெத்தட் செராமிக்கை ஃபஸ்ட்டு வந்து ஹை டெம்பரேச்சரில் ஃபயர் பண்ணுவாங்க. அது கிளாஸ் ஸ்டேஜ் வந்த அப்புறம் லோ டெம்பரேச்சரில் ஃபயர் பண்ணுவாங்க. தென் மோல்டை யூஸ் பண்ணி அவுட்புட் எடுப்பாங்க. இதோட அப்ளிகேஷன் வந்து மெடிக்கல் டிவைசஸ்ஸு, ஆட்டோமேட்டிக் பார்ட்ஸு, ஏரோ இன்ஜின்ஸு, வாட்சஸ்ஸு, வேக்கம் அப்ளிகேஷன் அதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற டைப் வந்து கிளாஸ் மோல்டிங். இந்த டைப்பு கிளாஸுக்கு தேவையான ஃபார்முலா மெட்டீரியல்ஸ், அதாவது கிளாஸுக்கு உருவாக்கக்கூடிய ஃபார்முலாக்கான மெட்டீரியல்ஸை வந்து முதல்ல வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதை தேர்ந்தெடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணி மோல்டன் ஸ்டேஜுக்கு வர பண்ணுவாங்க. மோல்டன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு மோல்டன் மெட்டீரியல்ஸ் இது கிடைக்கும். அதை வந்து அப்படியே அச்சில் ஊற்றுவாங்க.
ஊற்றி அதிலேருந்து கிளாஸ் மெட்டீரியல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. லைக் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக சொல்லணும்னா இப்போ கிளாஸில் உள்ள பாட்டில்ஸ் சொல்லலாம். இல்லை ஆட்டோமொபைல் யூஸ் பார்த்தாங்கன்னா இப்போ கார் கண்ணாடி, பெரிய பெரிய வெஹிக்கிள் கண்ணாடி அதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஏரோஸ்பேஸ்லனா அதே மாதிரி பிளேனில் உள்ள கண்ணாடி, அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப்பு மெட்டல் இன்ஜெக்ஷன் மோல்டிங். இந்த டைப்பில் மெட்டலை நல்லா ஹீட் பண்ணி மோல்டன் ஸ்டேஜுக்கு உருக்கிடுவாங்க. தென் அது மோல்டில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. தென் கூல் பண்ணி அதோட அவுட்புட் எடுப்பாங்க. இதோட அப்ளிகேஷன் ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸு, மெடிக்கல் டிவைசஸ்ஸு, கன்சூமர் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணுற மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸு இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டைப் வந்து ரப்பர் மோல்டிங். இந்த டைப்பில் ரப்பர் மெட்டீரியல் மெல்ட் பண்ணி டையில் வச்சு ப்ரீவியஸ் மெத்தடில் டைப்பில் பார்த்த மாதிரி இன்ஜெக்ஷன் மோல்டிங்கு, ப்ளோ மோல்டிங்கு அதாவது ஏதாவது ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா அதில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்து ரப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றா வித்தியாசம். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா ஆட்டோமொபைல் பார்ட்ஸு, ஏரோஸ்பேஸு, மெடிக்கல் டிவைசஸ்ஸு, வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் இதெல்லாம் சொல்லலாம். இந்த வீடியோவில் மோல்டிங் டைப்ஸ் அப்ளிகேஷன் பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த மோல்டிங் ப்ராசஸ் எல்லாமே டைப்ஸ் எப்படி நடக்குது, அது எல்லாத்துக்குமே தனித்தனி ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு மோல்டிங்க்கும் ஒவ்வொரு ப்ராசஸ், அதாவது இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், ப்ளோ மோல்டிங்க்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும், கேஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை பற்றிலாம் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் தனித்தனியாக. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல விஷயங்கள் தமிழில் தெரிஞ்சுக்க தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.